வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 52 காண்போமா? துருவனுக்கு நாரதரின் அறிவுரைகள். இன்பமோ துன்பமோ எப்படிப்பட்ட வாழ்க்கையாகினும் ஒருவன் திருப்தி அடைய பழகி கொள்ள வேண்டும். இரண்டுமே பகவானின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அருளப்படுகின்றது. இந்த வழியில் ஒருவன் தொடர்ந்து முன்னேறினால் அறியாமை என்னும் இருட்டை கடக்க இயலும். இவ்வாறு கூறிக்கொண்டு வந்த நாரதர் துருவனிடம், நான் சொல்லும் இந்த அறிவுரையை மட்டும் கேட்டுக்கொண்டு நீ நாட்டிற்கு திரும்பி செல் என்று கூற ஆரம்பிக்கின்றார். குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானா தன்விச்சேன் நதாபைரபிபூயதே. வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் இருக்க நான் இப்பொழுது கூறும் 3 விஷயங்களை நீ பின்பற்றுவாயாக. இதை துருவனுக்கு மட்டும் நாரதர் கூறவில்லை, உலகில் உள்ள அனைவருக்கும் எடுத்து கூறுகிறார். 1. குணாதிகான் முதம் லிப்சேத். வாழ்க்கையில் ஒருவன் தன்னை விட தகுதியில் உயர்ந்த ஒருவனை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். 2. அனுக்ரோஷம் குணாதமாத். தன்னை விட தகுதியில் குறைந்த ஒருவனை சந்திக்கும் பொழுது அவனிடம் கருணை காட்ட வேண்டும். 3. மைத்ரீம் சமானா தன்விச்சேன. தமக்கு இணையான ஒருவனை சந்திக்கும் பொழுது அவரிடம் நட்பு கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களே வராது. உத்தமன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்றால் நீ சந்தோஷப்படு, அவன் உன்னுடைய தம்பி என்று. உன் தாயார் கஷ்டத்தில் இருக்கிறார் அல்லவா, அப்பொழுது அவளுடைய துன்பத்தில் நீ பங்கெடுத்துக் கொள்வாயாக. இப்படி வாழ்ந்து பார் என்று துருவனுக்கு எடுத்து கூறினார். அவனுடைய பெயர் துருவன் அல்லவா? இந்த பெயர் ஒரு சிறந்த காரண பெயராகும். துருவ என்றால் உறுதி என்று பொருள். எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருப்பான். 1000 துன்பங்கள் வந்தாலும் நினைத்ததை முடிப்பான். அப்பேற்பட்ட பெருமையுடைய துருவன் கூறினான், பெருமதிப்பிற்குரிய நாரத முனிவரே, இன்பம் துன்பம் என்னும் பௌதிக நிலையினால் உள்ளம் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு மன அமைதி பெறுவதற்கு தாங்கள் கூறிய அறிவுரைகள் மிகவும் சிறந்ததாகும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அறியாமையினால் மூடப்பட்டிருக்கின்றேன். அதனால் உமது இந்த தத்துவம் என் மனதை தொடவில்லை. நாரத மகரிஷியே, நான் முடிவெடுத்து விட்டேன். உத்தமன் எவ்வாறு தந்தையின் மடி என்னும் பதவியில் அமர்ந்து விட்டானோ அதைவிட ஒரு பெரிய பதவியில் அமராமல் நான் ஓயமாட்டேன். என் சிற்றன்னையின் கொடிய வார்த்தைகளினால் சிதைந்து போனேன். அந்த அவமதிப்பிற்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும். தொடர்ந்து துருவன் கூறினான். ஸ்ரீமத் பாகவதம். துருவ உவாச்ச பதம் த்ரிபுவனோத்கிருஷ்டம் ஜிகீஷோ சாது வர்த்தமே ப்ரூஹி அஸ்மத் பித்ருபிர்ப்ரம்ஹன் அன்யைர் அபி அனதிஷ்டிதம். நாரத முனிவரே, எனது தந்தையாரும் எனது பாட்டனாரும் 3 உலகங்களில் உள்ள யாராலுமே அடைய முடியாத மேன்மையான உயர்ந்த நிலையினை அடைய வேண்டும். இதுவே என்னுடைய விருப்பம். அதற்கு ஒரு வழியை தாங்கள் எனக்கு கூற வேண்டும். துருவ மகாராஜா நாரத முனிவரின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தவுடனேயே வேறு எந்த உபதேசத்தை அவர் விரும்புவார் என்ற எண்ணம் நமக்குள் எழும். முனிவர் கேட்டதற்கு முன்பு துருவ மகாராஜா தன் மனதில் உள்ள ஆசையினை வெளிப்படுத்துகிறார். உண்மையிலேயே அவர் தந்தை இவ்வுலகம் முழுவதையும் ஆண்ட சக்கரவர்த்தியாக திகழ்பவர். அவர் தாத்தாவான பிரம்மதேவன் இப்பிரபஞ்சத்தினையே படைத்தவர். துருவ மகாராஜாவோ அவர்களை விட உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நிலையினை அடைவதற்கு தான் நாரதரின் உதவியை நாடினார். ஏனென்றால் அவர் பகவானின் சிறந்த பக்தர் என்பதை துருவன் அறிவான். அதனால் தன்னை தேடி வந்த நாரதரிடமே அவன் சரணடைந்தான். மரியாதைக்குரிய நாரத முனிவரே, நீர் பிரம்மதேவனின் மதிப்புமிக்க மைந்தராவீர். சூரியன் எப்படி உலகிற்கு நன்மையை செய்வதற்காக எல்லா இடங்களிலும் சஞ்சரிக்கின்றாரோ அந்த சூரியனை போல இந்த பூமிக்கு நன்மை செய்வதற்காக தாங்களும் திரிலோக சஞ்சாரியாக இருக்கிறீர்கள். கையில் வீணையினை இசைத்து கொண்டு தாங்கள் பயணம் செய்வது இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக அல்லவா? நான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் செய்ய வேண்டும். அதற்கு தாங்கள்தான் என் மீது கருணை காட்டி அதற்கான வழியையும் சொல்லித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தான் துருவன். இங்கேதான் நாரத முனிவர் மிகச்சிறந்த ஆன்மீக குருவாகிறார். துருவனின் மீது மிகுந்த கருணையினால் அவனிடம் பேசத் தொடங்குகிறார். பாலகனே, உன் அன்னை சுனீதியால் அருளப்பட்ட உபதேசம் உனக்கு மிகவும் பொருத்தமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பக்தி செலுத்தி பக்தி தொண்டு பாதையில் செல்வாயாக.
துருவ மகாராஜாவின் தேவை பிரம்மதேவனை காட்டிலும் மிகப்பெரிய உலகினை தான் பெற வேண்டும் என்பது. இத்தகைய ஆசையானது சாதாரண தேவர்களை வழிபடுவதனால் நிறைவேறிவிடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கின்றபடி தேவர்களால் அருளப்படும் வரங்கள் தற்காலிகமானவையே. ஆகையினால் நாரதர் துருவ மகாராஜாவை அவர் அன்னை பரிந்துரைத்த ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது வாசுதேவரை வழிபடும் பாதையினை பின்பற்ற சொல்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எதை வழங்கினாலும் அது பக்தனின் எதிர்பார்ப்பை காட்டிலும் உயர்ந்ததாகவே இருக்கும். துருவ மகாராஜாவின் விருப்பம் தேவர்களால் நிறைவேற்றக்கூடியது அல்ல என்று நாரதரும் சுனீதியும் நன்கு அறிவர். அதனால்தான் இருவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு புரியும் முறையினை பின்பற்றும்படி அறிவுரை கூறினர். ஒரு ஆன்மீக குருவிற்கு தன்னுடைய சீடனை பக்தி தொண்டில் ஈடுபட செய்வதே கடமையாகும். இந்த நிலையில்தான் அன்று குருட்சேத்திரத்தில் அர்ஜுனன் முன்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் இருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நினைத்திருந்தால் எதிர்தரப்பினரை ஜெயிப்பதற்குரிய அனைத்து வசதிகளையும் அர்ஜுனனுக்கு அளித்திருக்க முடியும். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோ அர்ஜுனனை யுத்தம் செய் என்றுதான் கேட்டுக்கொண்டார். அதே வழியில்தான் நாரத முனிவரும் துருவனிடம் அவரது ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறார். பாலகனே, தவம் என்றால் என்ன என்றே புரியாதே உனக்கு என்று கேட்கிறார். அதற்கு துருவனும், நான் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வந்துவிட்டேன். எனக்கு தவம் என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் ஸ்ரீமன் நாராயணன் வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையில் வந்துவிட்டேன். ஆதலால் தங்களால் முடிந்த வரையில் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று நாரதரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் துருவன். துருவன் செய்த செயலிலேயே இது மிகவும் சிறப்பான செயலாகும். எவன் ஒருவன் தன்னுடைய குருவின் திருவடிகளை பற்றுகிறானோ அவனுக்கு நிச்சயமாக எடுத்த செயலில் வெற்றி கிடைக்கும் என்பது உறுதியாகும். நாரதரின் சோதனையில் துருவன் வெற்றி பெற்றான். இனி துருவனுக்கு உபதேசம் செய்வதை தவிர வேறு வழியில்லை என முடிவு செய்து துருவனுக்கு எப்படி ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் செய்வது என உபதேசம் செய்ய ஆரம்பிக்கின்றார். குழந்தாய் துருவா, அறம், பொருள், இன்பம், வீடு இந்த நான்கினில் எதனை பெற வேண்டும் என்று நீ விரும்பினாலும் பகவான் திருவடிகளையே நாட வேண்டும். அவருடைய திருவடிகளையே தியானிக்க வேண்டும். அவருக்கே தொண்டு செய்ய வேண்டும். உன்னுடைய ஆசை நிறைவேறும். நீ எதனை விரும்பி வந்திருக்கிறாயோ அது உனக்கு நிச்சயம் கிட்டும். அதனால் நாரதர் இங்கே துருவனிடம் பகவான் ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ணனை சரணடையும்படி வலியுறுத்தினார். துருவா, யமுனா நதிக்கரையின் மதுவனம் என்று ஒரு சோலை இருக்கின்றது. அங்கே சென்று உனது பக்தி தொண்டினை புரிவாயாக. நிச்சயமாக நாரத முனிவரே, தாங்கள் கூறியபடியே நான் மதுவனத்திற்கு செல்கின்றேன். எனக்கு தவம் புரிவதற்கான வழிமுறைகளை தாங்களே எடுத்து கூறுவீர்களாக என துருவன் கேட்கிறான். துருவா, கவலைப்படாதே, கண்டிப்பாக நான் அதனை உனக்கு கூறுகிறேன். அதற்கு முன் யமுனா நதிக்கரையில் நீ செல்லவிருக்கும் மதுவனத்தின் பெருமையை பற்றி கூறுகிறேன். அதனையும் கேட்பாயாக. நாரதர் துருவனிடம் மதுவனத்தின் பெருமைகளை பற்றி கூறப்போகிறார். துருவனுடன் இணைந்து நாமும் மதுவனத்தின் பெருமைகளை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 52 காண்போமா? நன்றி, வணக்கம்.